தனக்குரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இது வெயிட் லாஸ்ன்னு சொல்லலை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நல்லா சொல்கிறாங்க இல்லைங்க. அதுக்கு வந்து இதில் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணி அதை சாப்பிட்றது டெய்லி நம்ம எப்படி எடுத்துக்கலாம் உணவில் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு வந்து வெள்ளரி விதை ஒரு சின்ன பேக்கெட் எடுத்துருக்கேங்க. வெள்ளரி விதை ஒரு வந்து 50 கிராம் எடுத்துருக்குறேங்க. சின்ன பேக்கெட்டு 50 கிராம் எடுத்துருக்கோம். நம்ம இது கொஞ்சம் நம்ம இது ரெடி பண்ணுற முறையும் ஈஸி தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்பப்போ வேணுங்கிறப்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ரெடி பண்ணி வைக்க வேண்டாம். வெள்ளரி விதை வந்து ஒரு 50 கிராமுங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. அடுத்தது சன்ஃப்ளவருங்கிற வெண்பூசணிக்காய் இருக்குல்லங்க, அந்த விதை பூசணி விதை இது ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. அடுத்தது ஆளி விதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வேணும், ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் சுத்தமாகவே இருக்குங்க. ஒரு புடச்சிட்டு இதில் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வேணுங்கிற பொருள் பாருங்கள். அந்த மூணையை எடுத்து சுத்தப்படுத்தியாச்சு. ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்கிறத போட்டுக்கலாம். பூசணி விதை இருக்குல்லங்க, அந்த விதையை போட்டுடலாம். போட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. எண்ணெய் ஆயில் எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா அடுப்பை வடச்சட்டி வச்சு ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. நல்லா மொறுன்னு எடுத்து வாயில் போட்டிங்கன்னா மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. அப்போ தான் அதோட சத்துக்கள் வந்து அப்படியே இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லா எல்லாமே ஈவனாக ட்ரை ரோஸ்ட் ஆகி வரும். இல்லைன்னா ஒன்று கரிஞ்சிரும், ஒன்று இதாகிக்கும். அதனால் நம்ம மெதுவாக வச்சு இது பண்ணணுங்க. இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ கலரு மாறிடுச்சு. உங்களுக்கு வந்து இன்னொன்று கலர் ஃபுல்லாக மாறிடுச்சுங்க. வாசம் வர நல்ல மணமாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒன்று எடுத்து வாயில் போட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கலர் பாருங்கள், க்ரீன் கலர்லேருந்து இந்த கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்குவோம். பாருங்கள், எடுத்து இதை ஒரு கட்டத்தில் கொட்டியாச்சு. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ வெள்ளரி விதையை போட்டிருக்கோம். இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகி இதோட மனம் வந்து வெளியில் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு காமிக்கிறவங்க கிட்ட பாருங்க. நல்ல நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம். நல்லா படன்னு வெடிக்குது பாருங்க. டக்குன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ கலரும் மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து இதை கொட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், அடுத்தது ஆளி விதையை போட்டுக்கலாம். ஆளி விதையை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இதுவும் உங்களுக்கு படன்னு வெடிக்குங்க. இப்போ இது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நல்லா வறுக்கட்டும் பாருங்கள். இப்போ இதுவும் அப்படி தான், இந்த வெள்ளரி விதை மாதிரி படன்னு வெடிக்க ஆரம்பிக்குங்க. இதுவும் நல்ல ஹெல்த்துக்கு உங்களுக்கு வந்து ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஹேர் இந்த பிரச்சனையெல்லாம், முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா முடி கொட்டுறது நின்றுங்க. இது என்ன தான் நம்ம முடி கொட்டுதுன்னு வெளியில் ஷாம்பு மாற்றுறது, எண்ணெய் மாற்றுறதை காட்டிலும் உள்ளே வந்து நம்ம சத்துக்களாக எடுக்க ஆரம்பித்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆகிடுங்க. நம்ம வெளியிலலாம் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. இதில் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குதுங்க. ஆளி விதையில் வெயிட் லாஸ்க்கும் கூட இருந்துச்சு. நான் வந்து ஒரு 5 நிமிஷமாக இப்படி வறுத்துட்டே இருக்கிறதுனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே இருக்கிறேனுங்க. ஒரு 2-4 நிமிஷமாக வறுத்துட்டே இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி படன்னு சவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறைய இருக்குதுங்க. இதில் வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு நிறைய வெயில் காலத்துலலாம் நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க. யூரின் இன்ஃபெக்ஷனெல்லாம் வராமல் இது தடுக்குங்க. அதனால் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கணும் வெயில் காலத்துக்கு. பாருங்கள், எல்லாம் வறுத்த வச்சாச்சு. இப்போ கொண்டு போய் ஃபேன் காற்று கடியில் ஆற வச்சிடலாம். எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை ஒரு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு ஒரு குண்டால மாற்றிக்கோங்க. இப்போ இதுதான் பனங்கல்கண்டு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதாவது ஒரு சின்ன காஃபி குடிக்கிற மாதிரிங்க அந்த டம்ளரில் 1 டம்ளர். இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். பாருங்கள், பனங்கல்கண்டு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றிங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆகிடும். இப்போ இந்த ஃபைன் பவுடர் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. போட்டுட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம கலந்ததை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா அரைச்சி அதையும் போட்டு எல்லாம் கலந்து விட்டாச்சுங்க. இப்போ டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே ஏதாவது தைராய்டுக்கு ஏதாவது டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, தைராய்டு இல்லாதவங்கெல்லாம்
நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டு நல்லா வெதுன்னு சுடுதண்ணி இருக்கும் பாருங்க, வெதுப்பான நீர், அதை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க. இதில் நிறைய சத்து இருக்குது, உடம்புக்கு நல்லது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக பனங்கல்கண்டெல்லாம் நம்ம பனங்கல்கண்டு தான் போட்டுருக்குறோம். அது வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. அப்புறம் இது அப்படியே சாப்பிட முடியாதுல்லங்க, அதனால் கொஞ்சம் இனிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 ஸ்பூன் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பாருங்கள், நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். இதில் நிறைய பேலன்ஸ் இருக்குது. அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, ஒரு 2 ஸ்பூன், ஒரு ஆளுக்கு ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்லாங்க. இந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்லாம். சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். நாளைக்கு இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க.